Om Shanti. Good morning. We're very fortunate. We had the transmission Murli from Avyak Bapdada yesterday, and we have another Avyak Murli this morning. And so the treasures that Baba shares are immeasurable, and more keep coming to us every single day. And every Murli has powerful, beautiful thoughts that we enjoy hearing. But yesterday, Baba spoke very much about becoming the embodiment. And in fact, it had come up last week also. Baba specifying that பாபா சொன்னது அன்பில நீங்க மூழ்கி இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அதனுடைய அர்த்தம் அதனுடைய சொருவமாகிறது. அதனால தடைகள் அற்று இருக்கிறது, பணிவாக இருக்கிறது. முதலாவதாக தடைகள்ல இருந்து விடுபட்டிருக்கிறது. தடைகள் வரலாம், ஆனால் நீங்க அதை அப்படி பார்க்க முடியாது. நீங்க மேல பாபாவோட இருக்கிறீங்க, தடைகள் கீழே இருக்குது. அதனால தடைகள் அற்றிருக்கிறது, எதுவுமே உங்களை தடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்க மேல இருக்கிறீங்க. ரெண்டாவது, எந்த வீணான எண்ணங்களும் அற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பணிவாகவும் இருக்கிறது. பாபா அதை பற்றி கூட நேற்று பேசியிருந்தார், போன கிழமை கூட பேசியிருந்தார். அதை பற்றி அகங்காரம் அற்றிருக்கிறது, வெளிப்படையான அகங்காரம் அற்றிருக்கிறது, சூட்சுமான அகங்காரம் அற்றிருக்கிறது. அதை பற்றி பாபா போன கிழமை கூட சொல்லியிருந்தார். இது நேற்று கூட வேக்த முரளியில பாபா சொல்லியிருந்தது. எனக்கு என்னென்ன அகங்காரம் இருக்குது என்னுடைய பதவியில, அந்த மாதிரி வெளிப்படையாக பல அகங்காரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கு கூட அகங்காரம் இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும் என்னென்ன நடக்குது, நான் எந்தெந்த மாதிரி. அதனால நான் கருவம் கொண்டு இருக்கக்கூடாது, பிடிவாதம் பிடிக்கக்கூடாது, சூட்சுமமான அகங்காரம் கூட இருக்கக்கூடாது. பாபா எங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்காரு, சக்கரமாக அது இருக்குது. ஒரு சமஸ்காரத்தை 2500 வருஷம் நீங்க கொண்டிருக்கிறீங்க, கொண்டு கொண்டே இருக்கிறீங்க. அதுல இருந்து எப்படி மாறுறது? ஒரு அதனால ஒரு விஷயத்தை நீங்க செய்யக்கல, அது உங்களுடைய பழக்கமாக மாறுதுன்னு சொல்லி சொன்னால் அதை நாங்க எப்படி மாத்துறது? அதே சக்கரமாக சமஸ்காரம் இருக்குது. நான் என்னுடையது அதெல்லாமே இருக்குது இல்லையா? அதனால நீங்க சிந்திச்சு பார்க்கணும், அதை நாங்க எப்படி அதுல இருந்து விலகலாம். ஆழமான விஷயம் அது. நான் அது எல்லாத்தையுமே விளக்க வேணும். பாபா எங்களுக்கு அந்த ஞானம் கொடுக்கிறார். பட்டுட்டு இருக்கிறது, பாபானுடைய அன்பில மூழ்கி இருக்கிறது. சில நேரங்கள்ல நாங்க பாபானுடைய முரளிகளை பார்க்கும் பொழுது, மூன்றாக பார்க்கும் பொழுது, இந்த முறை 4 விஷயங்கள் பாபா சொல்லியிருந்தார். முதலாவது 4ல அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த நிலையில முழுமையான பணிவு இருக்கும் பொழுது, அந்த பணிவு இருக்கும் பொழுது பாபா சொல்லியிருந்த நிர்மல் பாபா அவர்களை நிர்மல் சாந்தாவா நிர்மல் அப்படின்னு தான் கூப்பிடுவார். நிர்மலா தீதி நிர்மல் என்று தான் கூப்பிடுவார். அதனால ஆரம்பத்திலிருந்து பாபா எங்களுக்கு 4 விஷயங்கள் 4 நாளாக சொல்லி கொண்டிருக்கிறார். நாங்க என்ன நிலையை அடைய பண்ணுமென்று பாபா எங்களுக்கு இன்னும் 4 விஷயங்களை சொல்ற 2 விஷயம் இருக்குது. ஒன்று
எப்பொழுதுமே வாரது. இப்ப நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு சில நேரங்கள்ல நாங்க சொல்றோம் இல்லையா, இது வந்து எனக்கு கஷ்டமா இருக்குது அல்லது அப்ப நாங்க எங்களுடைய நிலையை அங்க மறந்து போயிடுறோம். அதுதான் அங்க நடக்கிற விஷயமாக இருக்குது. பாபா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றார். The powers that we have to take from Baba. நீங்க வந்து One சைப்பு is the சக்தி one கொண்டு that இருக்கிறீங்கன்னு comes in சொன்னால் the usual list of all the powers. எதுவுமே என்னுடைய ஸ்திதியில The இருந்து power of எனக்கு வந்து தடையாக இருக்கக்கூடாது. எதுவுமே எனக்கு தடையாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தினுடைய நிலையை பார்க்கும் பொழுது சிதம்பி நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா உங்களையே கேட்டு பார்க்கலாம். எவ்வளவு தூரத்தில் நாங்க இருக்கிறோம்ன்றது. நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உங்களுடைய புரிந்துணர்வே உங்களுக்கு சொல்லும் எவ்வளவு கடைசிக்கு நாங்க எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம்ன்றது. அதனால இன்றைக்கு எனக்கு சகிப்பு சக்தி இல்லை என்றால் என்ன நடக்குதோ அதை என்னால் சகித்துக் கொள்ள முடியலை என்றால் என்ன நடக்க போகுது? பெரிய விஷயம் என்ன சுத்தி நடக்கல. நாங்க செய்திகளை கேட்கும் பொழுது எப்படி இதெல்லாம் நடக்கலாம்ன்றது, ஏன் நடக்குதுன்றது இருக்குது இல்லையா? பாபா எங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் ஏன் நடக்குதுன்றது. பாபா எங்களுடைய பொறுப்பு என்னன்றதையும் அதுல சொல்லி இருக்கிறார். அதனால அந்த சக்தியை நான் எடுத்துக்கொள்ள முடியுமா? சின்ன சின்ன விஷயங்களுக்கு யாரும் என்ன சொல்லல, இது செய்யல, அது விருப்பம் இல்லை, சின்ன சின்ன வேற வேற விஷயங்கள். ஆனால் நான் அதுல இருந்தெல்லாம் விடுபட்டிருக்க முடியுமா என்னுடைய சைப்பு சக்தியினோடாக? அப்பொழுதுதான் இது எனக்கு வந்து தடையாக இருக்காது. என்னுடைய சரீரமற்ற நிலை, என்னுடைய அனுபவ முறை, அன்பினுடைய அனுபவம், இதெல்லாம் தான் அதுல இருக்க முடியும் இல்லையா? அதனால ஒரு உங்களுக்கு தெரியும் சாய்ப்பு சக்திக்கு என்ன படம் இருக்கண்டு. சாய்ப்பு சக்திக்குரிய படம் வந்து கல்லெறிகிறது இல்லையா? மரத்துக்கு ஒரு குழந்தை கல்லெறியுது. அப்போ மரம் என்ன கொடுக்குது? பழங்களை கொடுக்குது. அதனால அந்த நிலை பாபானுடைய அன்பை கொடுக்கிற நிலையே நான் வந்து ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அந்த நிலையில நான் இருக்க முடியுமா? சாய்ப்பு சக்தி இருக்க வேணும், புரிந்துணர்வும் சக்தி இருக்க வேணும். நாங்க பாபாட்ட வரும் பொழுது எங்களுக்கு அந்த புரிந்துணர்வு இருக்க வேண்டும். நான் ஆத்மா என்ற புரிந்துணர்வு. வேற வேற விஷயங்கள் நாங்க புரிந்து கொள்றோம். ஆனாலும் இன்னைக்கு கனகாலத்துக்கு பிறகு பாபா இன்னமும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துறார் ரியலைசேஷன். பாபா வந்து ஆத்மா பரமாத்மா பற்றி மட்டும் பேச இல்லை, அடிப்படையான ஞானத்தை பற்றி மட்டும் பேச இல்லை. அதை தாண்டி பாபா எங்களுக்கு கேட்கிறார், என்னுடைய சமஸ்காரம் எப்படி இருக்குது? என்னுடைய சமஸ்காரம் வந்து சதோ பிரதானாக இருக்குதா இல்லையா? நான் எங்க இருக்கிறேன்? தமோ பிரதானாக இருக்கிறேன்னா, தமோவில் இருக்கிறேன்னா, ரஜோவில் இருக்கிறேன்னா, கலந்து இருக்குதா, சதோவில் இருக்குதா? எப்படி இருக்குது என்னுடைய சமஸ்காரம்? அக ரீதியாக எனக்கு வந்து போட்டி இருக்குதா? இது எல்லாமே நாங்க சோதிச்சு பார்க்க வேண்டி இருக்குது. என்னுடைய சமஸ்காரம் இந்த நேரத்தில் எப்படி இருக்குது என்றால், நான் வந்து அதை பார்க்க முடியுதா? எப்படி அதை மாற்றக்கூடியதாக இருந்தால் இப்பவும் கடைசி இல்லை. இப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது டூ லேட்டுக்குரிய சமிக்கைகள் இல்லையா? அந்த நேரத்துல நான் என்ன செய்ய முடியும்? என்ன சூழ பல விதமான விஷயங்கள் இருக்கும், மாயினுடைய விஷயங்கள் நிறைய இருக்கும்,
நிறைய விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும். அப்ப நான் பாபாவோடு இருக்க முடியுமா? அந்த தூய்மையினுடைய அனுபவத்தை கொண்டிருக்க முடியுமா? இறை அன்பை கொண்டிருக்க முடியுமா? பாபா எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நேரத்தினுடைய அதிகாரியாகுங்கள். அதோ பிரதான் சமஸ்காரத்தை இப்பொழுது நீங்க எடுத்துக்கொள்ள வேணும். இல்லை என்று சொன்னால் அது உங்களுடைய அந்த விஷயத்தைக்கு தடையாக இருக்கும். அதனால இது பயப்படுறதுக்கான விஷயம் இல்லை. இது நடைமுறையில ஆன விஷயங்களைத்தான் பாபா சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாபா சொல்ல இல்லை எல்லாம் முடிஞ்சது அப்படி இப்படி என்று. ஆனால் பாபா எங்களுக்கு சமிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க முன்னேறதுக்காக இன்னமும் வாய்ப்பு இருக்குது. அதனால சதோ பிரதான் நிலை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க செஞ்சு பார்க்க வேணும். சாய்ப்பு சக்தி இருக்குது, புரிந்துணர்வு சக்தி இருக்குது. இதுதான் முக்கியம். பாபா ஷரீரி பற்றி கூட சொல்லியிருந்தார். சரீரமற்ற நிலை கூட சொல்லியிருந்தார். பாபா எங்களுக்கு சொல்ற சரீரமற்ற நிலை மட்டும் இல்ல. நாங்கள் கர்மங்கள் செய்யும் பொழுது டிராஃபிக் கண்ட்ரோல் வரும். டிராஃபிக் கண்ட்ரோல் வரும் பொழுது எவ்வளவு நேரம் எனக்கு எடுக்குது நான் செய்து கொண்டிருக்க வேலையிலிருந்து விலகி அது செய்யறதுக்கு. நான் இறைவனோட தொடர்பில் இருக்கிறேன் அந்த நிலையை கொண்டுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது இல்லையா? அதனால இப்ப ரிஹர்சல்கான நேரம் கூட முடிஞ்சு போகுது. பயிற்சிக்கான நேரம் இப்பதான். ஆனால் அதனால அதை நாங்கள் இப்பொழுது மும்மரமாக செய்து முடிக்க வேண்டும். அந்த எண்ணத்தில் நாங்கள் மூழ்கி இருக்க வேண்டும். அதனால என்னுடைய மனதை நான் எப்படி வச்சிருக்கிறேன் அந்த ஆத்ம உணர்வு நிலையில இருக்கிறதுக்கு அது முக்கியம். அப்பொழுதுதான் என்னுடைய ஆத்ம உணர்வு நிலை இயல்பானதாக இருக்க வேண்டும். ஸ்ரீவி இதய அன்பில மூழ்கி இருக்கிறதுக்கு பாபா எங்களுக்கு சொல்ற இன்னொரு விஷயம். பாபா எங்களுக்கு சொல்றது மாஸ்டர் அதிகாரியாக இருக்கிறது, புலனங்கங்களுக்கு அதிகாரியாக இருக்கிறது. இன்றைக்கு ஏதாவது நடக்குது, எனக்கு ருசியான சாப்பாடு வேணும். சின்ன புலனங்கங்கள் கூட உங்களை ஏமாத்தும் இல்லையா? சுவை. இந்த யோகத்தில் இருக்கும் பொழுது எனக்கு அது ஞாபகம் வருது என்று சொன்னால், யோகத்தில் இல்லை என்றாலும் எனக்கு அந்த நினைவு வருது என்றால், தாதி கூட ஒரு கதை சொல்லி கொண்டிருந்தார். ஒரு இயக்கியத்தில் ஒரு நபர் எல்லாருமே என்ன சொன்னால் அந்த அந்த மில்லட்ல இருக்கிற சப்பாத்து பாலும் தான் கொடுத்து கொண்டு என்றால் வறுமையாக இருந்தது இல்லை. ஸ்ரீபாபா என்னுடைய வழிகாட்டல் அதுவாகத்தான் இருந்தது. 2 கிழமைக்கு உங்களுக்கு பாலும் காஞ்ச ரொட்டியும் தான் உண்டு. வேற ஏதாவது தேவைன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு கிச்சன் இருந்தது. ஆனால் அப்போ யோகிகள் பெரும்பாலான நாட்கள் அதை எந்த ஒரு நோயும் இல்லாமல் அதை தாண்டி வரக்கூடியதாக இருந்தது. ஆனால் சில பேருக்கு அவர்களுக்கு செய்ய முடியல. அவர்களுக்கு சில ஏற்பாடு செய்யப்படுந்தது. அந்த அந்த நபர் அவருக்கு அது தேவைப்பட்டது. ஆனால் பாபா அவர்களுக்கு கொடுத்தார் அதையும். ஆனால் அந்த வேணும் என்றது ஒரு குறிப்பிட்ட சாப்பாடு வேணும் என்றது தொடர்ந்து கொண்டே இருந்தது. கடைசியில அபுவுக்கு வரும் பொழுது அந்த உணவு
கிடைக்கல அந்த நேரத்துல. அது இன்னும் கஷ்டமா இருந்து அபுவுக்கு வரும் பொழுது. ம். நிறைய பேர் திரும்பி போயிட்டு தங்களுடைய லௌகீகத்துக்கு லௌகீகத்துக்கு போய் பாபா சொன்னார், நீங்க போறண்டா போகலாம், ஒருவரும் தனித்துவமானவர்கள் இல்லை. அதனால சில பேருக்கு போனார்கள். என்னென்றாலும் அவர்கள் போயிட்டார்கள். இந்த நபர் மும்பையில் வாழ்ந்தவர், அவர் மும்பைக்கு போயிட்டார். அந்த நபர் போனதுக்கு பிறகு சென்றவர்களோட எந்த தொடர்பும் இருக்கையில, பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு யாருக்கும் தெரியல. தொடர்பு இல்லாதனால எப்படியோ செய்தி வந்தது, அவர்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது என்றும் லௌகியத்துல. அவருக்கு பானிபூரி ஆசைப்பட்டதாக இருந்த அந்த நபருக்கு நாங்க வந்து வீட்டுல தானே செய்றோம் பானிபூரி. இங்க குளோபல் ஹவுஸ்ல இருந்தாலும் பானிபூரி வீட்டுல செய்றோம். ஆனால் அவருக்கு பானிபூரி தேவைப்பட்டது. அதுதான் அவருடைய கடைசி உணவாக இருந்தது. பிறகு ஆத்மா போயிட்டது. பிராமண குடும்பத்துல யாருக்குமே தெரியாது எப்ப போனார்கள், எப்ப நடந்தது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. என்ற தொடர்புல இல்ல. அதனால அந்த ஆத்மாக்கு போக்கும் வைக்கல. யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் போக் வைக்கிறதனுடைய ரகசியம். தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். போக் வந்து முக்கியம், போக் ஆஃப் பண்றது. அதனால அந்த அன்பு தான் இல்லையா, அது சாப்பாடு போறது இல்லை. ஆனால் அந்த அன்பு, பாபாவுக்கு நாங்க ஆஃபர் பண்றோம், அந்த ஆத்மாவும் சாப்பிட போறது இல்லை, பாபாவும் சாப்பிட போறது இல்லை. ஆனால் அந்த அன்பும் அந்த திருஷ்டியும் அந்த சக்தியும் தான் அதுல இருக்குது. அதனால தாதி வந்து இதை எங்களுக்கு சொல்லியிருந்த, ஆரம்ப காலத்துல இருந்தவர்களுக்கு தெரியும் இல்லையா, தாதியோட இருந்தவர்களுக்கு தெரியும். தாதி இந்த கதை சொல்லி இருக்கிறார்கள் எங்கள் எல்லாருக்குமே. அதனால தாதி வந்து எங்களுக்கு அதை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். கோவிட் கூட ஒரு நல்ல ஒரு மதுபன்ல 3 விஷயம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த நேரத்துல மதுபன்ல அவரோட மீட்டிங் வந்தவர்கள் 10,000 பேர் இருந்தார்கள். லாக்டவுன் ஆகினோடனே எல்லாருமே போகணும் மழமழண்டு வேகமாக அவர்கள் இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. அதனால அவர்கள் போக முடியாம இருந்தது. நாடகத்தின்படி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எல்லாரையுமே நாங்கள் அனுப்பக்கூடியதாக இருந்தது. ட்ரெயின் அபோல இருந்து ஒரு ட்ரெயின் ஹைதராபாத்துக்கு. அந்த நேரத்துல கொஞ்சம் முதல் 2-3 நாளைக்கு மார்க்கெட்டுகள் திறந்திருந்தது. அப்ப யாராவது போய் மரக்கறி எல்லாம் வாங்கக்கூடியதாக இருந்தது. அங்க மார்க்கெட்ல எல்லாருக்குமே கோவிட் வந்ததுனால மார்க்கெட் மூடப்பட்டுட்டது. இன்னொரு சின்ன மார்க்கெட் இருந்தது அபுவில, அங்கேயுமே கோவிட் வந்து அந்த மார்க்கெட், அதனால அதையும் க்ளோஸ் பண்ணிட்டார்கள். அப்ப எங்களுக்கு என்ன இருந்தது மதுவல்ல? உருளைக்கிழங்கும் பூசணிக்காயும் தான். தாளுகள் இருந்தது, மதுவல்ல ஸ்டாக்ல இருந்தது. அப்ப யாருக்குமே வந்து அங்க வேற ஒரு வாய்ப்பும் இல்லை. உங்களுக்கு பூசணிக்காய் விருப்பமோ இல்லையோ அதுதான் நீங்க சாப்பிட வேணும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணுமோ இல்லையோ அதுதான் உங்களுக்கு கிடைச்சது. அதனால அப்படித்தான் லண்டன்ல அந்த நேரங்கள்ல உங்களுக்கும் வசதிகள் இருந்தபடியும் ஓரளவுக்கு நீங்க வந்து ஆனால் அபுவில் அப்படி இருக்கல, சூழ்நிலைகள் அப்படி இருக்கல.
நீங்க யாரையுமே வந்து எதுவும் சொல்ல முடியாது. அதுதான், அதனால யாரையும் குறையும் சொல்ல முடியாது. நாடகத்தின்படி நீங்க சிந்திச்சு பாருங்க. உருளைக்கிழங்கு பூசணிக்காயும் கூட இல்லையேண்டா அந்த சூழ்நிலை வேற இருக்குது இல்லையா, ஏதோ ஒரு ரூபத்துல. அதனால வந்து நேரத்தைக்கு வந்து நீங்க இழந்தாதீங்க. ஏதோ ஒரு புலனங்கங்களும் உங்களை இழுக்கக்கூடாது, கவரக்கூடாது. அதனால யோக சக்தியின் மூலமாக நான் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், சுதந்திரம் பற்றி சொல்லியிருந்தது. புலனங்கங்கள் கொண்டு என்னுடைய சமஸ்காரங்கள் எனக்கு என்ன ம், ஆழமாக அது கூட நாங்க செஞ்சு பார்க்க வேண்டும். சில நேரத்தில் நாங்க சொல்ல நான் இப்படித்தான் என்னண்டு, ஆனால் அது எப்படி இருக்குதுன்னு நாங்கள் ஆழமாக சோதிச்சு பார்க்க வேணும். பாபா எப்பொழுதுமே சொல்றது, அந்த சமஸ்காரத்தை எனக்கு முன்னால் வச்சு நான் சோதிச்சு பார்க்கணும். பாபானுடைய சமஸ்காரம் எப்படி இருக்குது, என்னுடைய சமஸ்காரம் எப்படி இருக்குது. அதனால சுதந்திரம் பற்றி கூட பாபா நேற்று சொல்லியிருந்தார். தாதி கூட எங்களுக்கு அதை பத்தி நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறார். அஹ் சுதந்திரம் என்றது யாருமே என்னை தடுக்க முடியாது. நான் என்ன செய்யறேன்ன்றது யாருமே என்ன பிள்ளை செய்யறதுக்கு தூண்டவும் முடியாது. அதனால அந்த அளவுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்க வேணும். நான் என்ன செய்யறதுன்றது அந்த மாதிரி நாங்க சொல்லிச்சு பார்க்க வேணும். பாபானுடைய ஸ்ரீமத் நீட்டு முரளி நாளைக்கு காலையில வாசிக்கப்படும். இன்னைக்கு இன்னைக்கு இன்னொரு வைக்க முரளியில் என்ன ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கூட நாங்க வைக்கிறோம். ரத்தன் பாய்க்கு போன ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபியூனரல் நடந்தது. செவ்வாய்க்கிழமை நான் சிவன் பவன் பாய் அங்க எல்லாமே நாங்க போகக்கூடியதாக இருந்தது. எல்லாமே செய்யக்கூடியதாக இருந்தது. அவர்களுடைய குழந்தைகள் எல்லாருமே இருந்தார்கள், குடும்பம் எல்லாருமே இருந்தது. பேர குழந்தைகள் எல்லாருமே இருந்தார்கள். அதனால இன்றைக்கு நாங்க போக் ஆஃப் பண்றோம். குமார் பாய் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய தாய் கூட சரீரம் விட்டுட்டார்கள். நேட்டிவ் ஃபியூனரல் நடந்தது. அதனால அவங்களுக்காகவும் போக் ஆஃப் பண்ணலாம். குமார் பாயனுடைய தாய், நிறைய பேருக்கு தூய உணவு நல்ல ஆசைகள், அது கூட பாபாவுக்கு போய் சேர வேணும்.